ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எனதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, சூழ்நிலையை பாராதபடி வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாய் அவர் ஆசிர்வதிப்பார். இந்த காலை நேரத்திலும் கூட அவரையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்லுகின்றார், மகனே மகளே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி. தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, இது எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய அன்பின் கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும். எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும் அப்பா. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக. திறந்த வாசலை கொடுங்கப்பா. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் இவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சாபத்தின் கட்டுகள், மறைந்திருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்ருவியின் வல்லமைகள், மனுஷிய கிரியைகள் செயலற்று போகட்டும் அப்பா. விசேஷமாக இந்த நாளிலும் கூட உம்முடைய பாதத்திலிருந்து உம்மை துதிக்கிற நேரத்தை, உம்முடைய சத்தத்தை கேட்கின்ற நேரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழட்டும். இந்த நாளுக்குரிய ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய அன்பின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருந்து தாங்கி நடத்தட்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை, குடும்ப வாழ்க்கை நடத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இருதயத்தின் ஆழத்திலிருந்து மன நிறைவோடு இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா. உடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.